வணக்க மக்களை, சற்றுமுன் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். அமைச்சர் பதவியெல்லாம் காலியா? வேலுமணி சண்முகம் டீமுக்கு செங்கோட்டையன் வைத்த அதிர்ச்சி தகவல் என்ன? வெடித்த அரசியல் குண்டா? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த தேர்தலின் கண்டிப்பாக முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா. அந்த வகைதான் விஜய் ஆரம்பித்துள்ள இந்த புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பாலான ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறதா. அந்த வகையில் தான் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் 108 இடங்களை பிரித்து தமிழகத்தில் பெரும்பாலான ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறதா. அதனை பொறுத்துதான் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த வகையில்தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தமிழக வெற்றிக் கழகம் புதிய அரசியலை அமைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதால் கட்சியின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அதாவது கட்சியின் கடுமையான பிளவு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாகத்தான் சட்டமன்றத்தில் நடந்த தாவைக்கா அரசின் நம்பிக்கைக்கு வாக்கெடுப்பின் போது கூட அதிமுகவில் எஸ்பி வேலுமணி ஆதரவு மற்றும் எம்எல்ஏக்கள் தாவைக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இதனால் தாவைக்காவின் புதிய அமைச்சரவையில் கண்டிப்பாக அதிமுகவின் முக்கிய முகமான வேலுமணி, சிவி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் இடம் பெறுவார்கள் என்ற ஒரு பலத்த எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதாவது பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமை கீழே இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் தனி அணியாக செயல்பட்டு வருவது என்பது அரசியல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த சூழ்நிலையில் தான் அதாவது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்த தாவைக்கா அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சரவையில் விரிவாக்கம் மற்றும் அதிமுகவின் ஏற்பு குறித்து ஒரு அதிரடியான கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அமைச்சரவை குறித்து எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் தான் கண்டிப்பாக முடிவெடுப்பார். அவர் நினைப்பதை தான் நாங்கள் எல்லாம் நிறைவேற்றுவோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட தான் தன் ஆட்சி காலத்தில் முதலில் 7 பேரை மட்டுமே அமைச்சரவை ஆக்கினார். பின்னர் படிப்படியாகத்தான் ஒவ்வொருவரை அமைச்சர் விரிவாக்கம் செய்தார். அதுபோன்றுதான் ஒரு வழக்கமான நடைமுறைதான் தாவைக்கா ஆட்சிகளும் பின்பற்றப்பட்டு இருக்கிறது. அதாவது ஊழலற்ற ஆட்சியை கண்டிப்பாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதனை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து முடிப்பார் என்றுதான் செங்கோட்டையன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது தொடர்ந்து அதிமுகவின் தற்போதைய நிலையை சாடிய செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் கட்டாயம் கண்டிப்பாக தகுந்த பாடம் புகட்டும் என்று எச்சரித்திருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று தாவைக்கா இருந்த செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக இன்று தாவைக்காவில் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்நிலையில்தான் அதாவது புரட்சி தலைவி கட்டிக்காத்த அதிமுக இன்று எடப்பாடியின் சுயநலத்திற்காகவே வலுவிழந்து நிற்கிறது. நான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் நான் என்ற ஒருவர் நினைத்தால் ஆண்டவன் கண்டிப்பாக கவனித்துக் கொள்வான் என்பதற்கு அதிமுகவின் நின்ற நிலையே சாட்சி என்று விமர்சனம் வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். மேலும் தாவைக்கா அரசு பதவியேற்று அதாவது 2 நாட்களிலே 200 யூனிட் மின்சாரம் என்பது மகளிர் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு மற்றும் வெளிப்பாட்டு தலங்கள், பள்ளிகளுக்கு அருகில் இருந்த டாஸ்மாக் கடைகள் போன்ற ஒரு அதிரடியான அறிவிப்புகள் எல்லாம் விஜய் அவர்கள் தன்னை எடுத்திருக்கிறார். அதாவது குறுகிய காலத்தில் இத்தனை சாதனை செய்த உடைத்தலைவர் விஜய் என்று புகழாரம் சுட்டியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களை தட்டி தூக்கும் வகையில் தான் செங்கோட்டையின் அடுத்த நகர்வை இருக்கும் என்று கருதப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.